This is PKJ Tech. I am Jagan. இப்போ நம்ம நோட்டபிலிட்டின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டபிலிட்டின்ற அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுற டெய்லி நோட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டாக இருக்கலாம், இல்லை டெய்லி நான் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம நோட்டபிலிட்டி எவ்வளோ யூஸ் ஆகுதுன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ ஸ்டார்டிங் ஓப்பனிங் லேஅவுட்ல வந்து இப்படி தான் இருக்கும். ஆல் நோட்ஸ்ன்றது நான் 1843 ஃபைல்ஸை வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னுடைய லாஸ்ட் 2 years ஆன ஒரு ஒர்க்கெல்லாம் நான் என் நோட்டபிலிட்டியில தான் நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ் ஆகுன்றத பார்ப்போம் வாங்க. இப்போ இதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே ஒரு ஃபோல்டர்ஸ், ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே ஒரு ஃபைல்ஸ். இதுல நம்ம ஃபோல்டர்ஸா வச்சுக்கலாம். ரெண்டாவது பேரண்ட் ஃபோல்டர்ஸ் அண்ட் சப் ஃபோல்டர்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வர அந்த 3 விஷயம் தான் ஆல் நோட்ஸ், ரீசன்ட் நோட்ஸ் அண்ட் அன்ஃபைல்டு நோட்ஸ். இது 3 தான் நோட்டபிலிட்டியில இன்பில்டா வரும். இதுக்கப்புறம் வர எல்லாமே வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நம்ம எவ்வளவு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் இந்த லெஃப்ட்ல இருக்கிற சைட்ஸ் எல்லாம். இந்த ஒவ்வொன்றுத்துலயுமே பார்த்தோம்னா இந்த ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு நோட்ஸ், இப்போ இந்து வேர்ட்ஸ் எடுத்துப்போமே, இந்த இந்து வேர்ட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் இருக்கு, ஜெனரல்ன்ற ஃபோல்டருக்குள்ள 26 ஃபைல் இருக்கு. இப்போ இது வந்து ஜஸ்ட் ஃபோல்டர். மேல இருக்கிற இந்த கலர் இருக்கிற எல்லாமே வந்து ஃபோல்டர்ஸ், கீழே ஒயிட் கலரா இருக்கிறது எல்லாமே பேரண்ட் ஃபோல்டர்ஸ். இந்த பேரண்ட் ஃபோல்டர்ஸ்க்குள்ள நம்ம போகும்போது நம்ம சப் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த சப் ஃபோல்டர்ஸ்ல நம்ம ஃபைல்ஸ் எவ்வளவு இருக்குன்றது தான் இதுல இருக்கிற கவுண்ட் இருக்கிறது. இதோடைய ஓவராலா வந்து நமக்கு ஈஸியா கிடைச்சிருமே. இப்போ இதுல ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் டெய்லி நோட்ஸ் எடுக்கிறோம் போது, இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் நோட்ஸ் எடுப்போம், சயின்ஸ் எடுக்கிறோம், சோசியல் எடுக்கிறோம், இல்லை ஹிஸ்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 3 ஃபைலுமே வந்து தனித்தனியாக இருக்கும். நம்ம இது எல்லாத்துக்குமே வந்து ஹிஸ்ட்ரிக்கு ஒரு நோட், ஜியாகிரபிக்கு ஒரு நோட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நோட் போடுவோம். அப்போ அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணும் போது நம்ம எல்லாமே திரும்ப எடுத்து திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால வந்து இது நமக்கு ஒரு ஒர்க் பர்டனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ ஆல் நோட்ஸ் நம்ம கிளிக் பண்ணும் போது இந்த ஆல் நோட்ஸ்ல நான் ரீசெண்டாக என்ன கொடுக்குறேனோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காட்டும். ஸோ அதை நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரிவிஷனுக்கு மட்டும் இல்ல, இப்போ நான் ஒரு ஃபைல் மேனேஜ் பண்றேன், இப்போ நான் ஒரு ஆஃபீஸ்ல அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன்ஸ் பண்றேன் அப்படின்னும் போதும், இல்ல ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நான் செக்ரிகேட் பண்றேன், ஷெல்ஃப்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், பில்ஸ் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன், அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுக்குள்ள நம்ம போய் பார்க்கும் போது நான் யூஸ் பண்ற ஒரு ஃபைல் காட்டுறேனே, இப்போ நான் சயின்ஸ் டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து இங்க நம்ம சயின்ஸ் டெஸ்ட்ன்ற மேல இருக்கிற ஃபோல்டர் அதுவே மென்ஷன் பண்ணி காட்டுது. இது வந்து சயின்ஸ் டெஸ்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபைல்ல டாப் கார்னர்ல காட்டுது. இந்த சயின்ஸ் டெஸ்ட்ன்ற ஃபோல்டர் வந்து நான் கீழே டெஸ்ட்ன்ற பேரண்ட் ஃபோல்டர்ல சயின்ஸ் டெஸ்ட்ன்ற ஃபோல்டர்ல போட்டு வச்சிருக்கிற ஒரு ஃபைல் தான் அது. இதுல நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த நோட்டை பற்றி நான் முன்னே சொல்லியிருக்கேன், இது ஜஸ்ட் வெறும் டெக்ஸ்ட்டை கலெக்ட் பண்ற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுக்கும் இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சரா இருக்க போகுது. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை பத்தி பார்ப்போமே. இப்போ இந்த ஃபைல் வந்து நான் 2019 May 3 நான் கிரியேட் பண்ண ஒரு ஃபைல். இப்போ இந்த ஃபைல் வந்து நான் எனக்கு எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, நான் எப்பயும் போல இப்போ ஒரு நல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட நோட்ஸ் எடுத்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியுமான்றது சந்தேகம் தான். காரணம், தன்னுடைய பாசிட்டிவ்ஸும் நெகட்டிவ்ஸும் நான் எங்க ஃபோக்கஸ் பண்ணணுன்ற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாது, தனக்கு தான் தெரியும். அந்த விஷயத்துல தான் நம்ம நோட்ஸ் எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்னதான் நோட்ஸ் எடுத்துறோம், அந்த நோட்ஸ் எடுத்த விஷயத்த நம்ம தேடுறோம். ஒவ்வொரு தடவையும் தேடும் போது அது நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணும். இப்போ இந்த ஃபைல் வந்து நம்ம எங்க சேவ் பண்ணியிருக்கோம்னு தெரியாதுல்ல. அப்போ நம்மளோட ரீகலெக்டிங் எபிலிட்டி நமக்கு ரொம்ப லோவா இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம நோட்டபிலிட்டி என்ன நமக்கு கன்வீனியன்ட்டா கொடுக்கும்னு பார்த்தோம்னா, நோட்டபிலிட்டியில நம்ம யூஸ் பண்ற நோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஈஸியா சர்ச் பண்ணி வெளியில எடுத்துக்கலாம். இது வெறும் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் ஆக போறது கிடையாது, இது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸையும் அழகா ரெகக்னைஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த சர்ச் ஃபைல நம்ம 3 இடத்துல இல்ல 4 இடத்துல சர்ச் பண்ணி பார்க்கலாம். 1, நம்ம ஸ்டார்டிங்ல ஓப்பன்லயே இங்க இருக்கிற ஒரு ஃபைல் மூலியமா நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். 2, நம்ம இந்த லேஅவுட் பேஜ் ஆப்ஷன்ற லேஅவுட்ல இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இப்போ இதுல நான் சும்மா பார்ப்போமே, இப்போ நமக்கு ஒரு வேர்ட் எடுத்துப்போம், அனல்ஜெசிக் அப்படின்ற வேர்டை வந்து நான் தேடிட்டு இருக்கணும். ஒவ்வொரு ஃபைல்லையும் வந்து நான் ANALGESIC அனல்ஜெசிக்ன்ற வேர்டை நான் தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை. நான் சர்ச் பண்ணும் போது டைரக்டா அதை எடுத்து கொடுத்துரும்.
அனல்ஜெசிக்ன்ற வேர்டு இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்றத நமக்கு எடுத்து கொடுத்துரும். இந்த இடம் தான் நான் எப்பயும் சொன்னேன்ல, நமக்குடைய ரீகலெக்டிங் எபிலிட்டின்றது இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஜஸ்ட் வேர்டு மட்டும் இல்லை, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை மட்டும் இல்லை, ஒரு இமேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை கூட இது ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அதுதான் OCR டெக்னாலஜி. அது ஒரு ஸ்பெஷல் டாபிக், அதை நம்ம தனியாக பார்த்துப்போம். ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த OCR டெக்னாலஜி இதில் இன்பில்டாக இருக்கிறதுனால ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ நம்ம வச்சோம்னா அந்த ஃபோட்டோவில் இருக்க டெக்ஸ்ட்டையும் இது அழகாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து நம்ம கையில கொடுத்துரும். நம்ம இன்னொரு இடத்துலையும் நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எங்கன்னா பேஜ் ஐகான் கிளிக் பண்ணும் போது இங்கேயும் சர்ச் ஆப்ஷன் வரும். ரெண்டாவது லெஃப்ட் சைட்ல நம்ம உள்ள ஸ்வைப் பண்ணும் போது இந்த இடத்துலையும் நமக்கு சர்ச் ஆப்ஷன் வரும். இந்த இடத்துலையும் அனல்ஜெசிக் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா அது எந்தெந்த ஃபைல்ல இருக்கு அப்படின்ற எல்லா கண்டென்ட்டையும் எடுத்து நம்ம கையில கொடுத்துரும். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். நான் ஜஸ்ட் ஒரு சர்ச் ஆப்ஷனை பத்தி நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்து பார்ப்போம். இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணும் போது இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன்ல ஒரு வேர்ட்ல இருக்கிற எல்லா ஃபீச்சருமே இதுல இருக்கும். எல்லா ஃபீச்சரும் இந்த சென்ஸ் நம்ம ஒரு கண்டென்ட் எழுதிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம ப்ரீசெட்ஸா இருக்கட்டும், நமக்கு வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து டைட்டில், சப்டைட்டில், உள்ள இருக்கிற கண்டென்ட், இந்த மூணுக்கும் நம்ம டிஃப்ரெண்டா கலர் கொடுத்து டிஃப்ரெண்ட் சைஸ் கொடுக்குறோம் போது நமக்கு ப்ரீசெட்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே யோசிக்கும் போது தான் நமக்கு இதுல இன்பில்டா வந்து ABCன்ற ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுப்போம். ஒவ்வொரு தடவையும் நம்ம லாங் ப்ரெஸ் ஹோல்ட் பண்ணும்போது இந்த ஏல ஹோல்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான கலர், சைஸ் அண்ட் ஃபான்ட்ஸ் இது மூணையும் போட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட மெயின் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா, வெறும் டெக்ஸ்ட் போடுறது மட்டும் இல்லை, டெக்ஸ்ட் பாக்ஸா அங்கங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட் பாக்ஸோட ஹைலைட் என்னன்னா, நமக்கு ஒரு வேர்டை வச்சு நம்ம டைப் பண்ணணும்னு வச்சுப்போமே, இது நம்ம இடையில ஏதாவது ஒரு சப் ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ற போது அது ரொம்ப கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கும். அந்த இடத்த நம்ம தூக்குறோம் அப்படின்னும் போது நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பிளஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுவோம். பிளஸ் ஆப்ஷன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். போட்டோ லைப்ரரிஸ்ன்றது ஜஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற போட்டோஸ் எல்லாமே கேலரியில இருந்து எடுத்துட்டு வந்து உள்ள பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கேமராஸ் நம்ம இன்ஸ்டன்டா ஒரு இடத்துல நோட்ஸ் பார்க்கணும் போது அந்த இடத்துக்கு யூஸ் ஆகிக்கும். டாக்குமெண்ட் ஸ்கேனர் இதுல மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு எல்லா ஆப்லயும் ப்ராபப்ளி இந்த டாக்குமெண்ட் ஸ்கேனர்ன்றது இன்பில்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினா ஆப்பிள் வெறும் ஜெனரல் ஃபைல்ன்ற ஃபோல்டர்லயே ஆப் ஸ்கேனர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட் ஸ்கேனர் மூலமா நம்மளுடைய நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த டாக்குமெண்ட்ல இருந்து நம்ம ஈஸியா எடுத்து உள்ள வச்சுக்கலாம். ஸ்டிக்கர்ஸ்ன்றது சிம்பிள். நமக்கு பெரிய டிராபேக் என்னன்னா, நிறைய பெய்டடா தான் இருக்கும், ஆனா ஒன் டைம் பேமெண்டா இருக்கும். அதனால வந்து நமக்கு ஒன் டைம் பே பண்ணும் போது நமக்கு தேவையான எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த சர்வீஸ் வேணும்னா வாங்கிக்கலாம், ஆனா இது என்ன கேட்டா அவ்வளோ தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ரெண்டாவது ஆப்ஷன், நம்ம வெளியில வந்து இந்த பிளஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணும் போது வெப் கிளிப்ஸை நம்ம ஈஸியா எடுத்து போட்டுக்கலாம். இந்த வெப் கிளிப்ஸ் இருக்கும் போது நமக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ்ன்றது தேவைப்படாத ஒரு விஷயமா தான் இருக்கும். என்ன, அது ஒன் டைம் பேவுல்லா இருக்கும். அதனாலதான் நான் அதை பத்தி நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனா வேணும்ன்றவங்க அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நமக்கு கண்டென்ட் எடுக்கும் போது நமக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரிய ஆரம்பிக்கும். இப்போ அடுத்தது இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணும் போது இதுல நம்ம இந்த பேப்பர் லேஅவுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேப்பர் லேஅவுட் வந்து நமக்கு கன்வீனியன்ட்டா எப்படி இருக்கும், ஒயிட் பேப்பர் வேணுமா, ரூல்டு பேப்பர் வேணுமா, இல்ல ஸ்கொயர் பேப்பர்ஸ் வேணுமா, ஸோ தட் நம்ம எழுதும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு அப்புறம் நம்ம உள்ள போய் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு பேஜஸ்க்கும் நம்ம கலர்ஸ் கொடுக்கலாம். ஸோ தட் ஒவ்வொரு கலர் கொடுக்கும்போது நம்ம அசியூம் பண்ணிக்கிறதா, இப்போ ரோஸ் கொடுக்குறோம்னு வச்சுப்போமே, இந்த ரோஸ் வந்து நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஃபைலுக்காக கொடுக்குறேன், கிரீன் ஒரு ஃபைலுக்காக கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ தட் நமக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துட்டு வெளியில வந்து பார்க்கும்போது இந்த ஃபைல் வெளியில வந்து ஈஸியாக வந்து தெரியும் போது நமக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு தெரியும். அதுக்காக நான் இந்த கலரை பற்றி சொல்றேன். இதுவும் வந்து அவங்களுடைய யூசபிலிட்டியை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் எப்பயுமே வந்து ஒயிட் ஸ்கொயர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ தட் எழுதும் போது இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். நான் எந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டு எழுதணும், எந்த லைனில் எழுதணும், அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு வச்சுக்கோமே, அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவோம், ஒரு பேப்பர் கீழே ஒரு ரூல் பேப்பர் வச்சு எழுதுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபீச்சர் தான் இந்த ஃபீச்சர். நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்து வைக்கும் போது நம்ம எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம எழுதுற கலர்ஸுமே வந்து இப்போ நான் ஒரு பென்
டூல் நான் பிக் பண்ணிட்டேன் போது இதில் வந்து மெயினாக வந்து நம்ம ப்ரீசெட் சேவ் பண்ணிக்கலாம். வெறும் பென்னு மட்டும் இல்லை, ஹைலைட்டர் ப்ளஸ் இரேசர்ஸ் இது மூணுமே வந்து நம்ம ப்ரீசெட்டாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய டஃப்பான டாஸ்க்லாம் ஒன்றும் கிடையாது. பென் டூல் செலக்ட் பண்ணி நமக்கு தேவையான கலர் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒன்ஸ் கிளிக் பண்ணி ஃபேவரட் கொடுத்தோம்னா அந்த இடத்துக்கு வந்துடும். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதில் ஹைலைட்டர் ஆப்ஷனும் இருக்குது. நமக்கு தேவைப்படும் போது நம்ம ஹைலைட்டர் ஆப்ஷன் எடுத்து நம்ம ஸ்வைப் பண்ணும்போது அது நமக்கு அழகாக படிக்கிறதுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே வந்து இதில் இருக்கிற ஃபியூச்சர் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அடுத்தது மெயினாக பார்க்க போகிறது இந்த இரேசர் டூலில் நம்மளோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா பார்ஷியல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பார்ஷியல் நம்ம செலக்ட் பண்ணும்போது நமக்கு எதை செலக்ட் பண்ணுறோமோ அதை மட்டும் அழிக்கும். இதே நான் ஓல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் 1 கிளிக்ல என்டையர் பார்ட்டுமே நான் வரைஞ்ச பார்ட்டுமே அது டெலீட் ஆகிடும். இதுதான் இரேசர்ல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது ஒரு சிசர் டூல். இது நம்மளுடைய ரிட்டன் நோட்ஸை டிராக் பண்ணி வேற ஏதாவது ஒரு இடத்துல மாத்துறதுக்கும், ரெண்டாவது நம்ம ரிட்டன் நோட்ஸை டிராக் பண்ணி வேற ஏதாவது ஒரு ஃபைலில் சேவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நம்ம நோட்ஸை ரிட்டன் நோட்ஸ்ல இருந்து டெக்ஸ்டா மாத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ரிட்டன் நோட்ஸை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இப்போ நான் சயின்ஸ் டெக்ஸ்ட்ல இப்போ பேட்டரிஸ் யூஸ்ட் ஆன் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி செல்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சிசர் டூல்ல ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிப்போம். அதுக்கு நாம சிசர் டூல்ல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இர்ரெகுலர் ஷேப்ஸ், ரெண்டாவது ஸ்கொயர் ஷேப்ஸ். இப்போ நாம ஸ்கொயர் ஷேப்பை யூஸ் பண்ணிப்போம். ஸ்கொயர் ஷேப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் எதை தேவையோ அதை செலக்ட் பண்ணி இதில் ஒரு கிளிக் பண்ணும் போது கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் இருக்கும். அப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணும் போது நம்ம என்ன எழுதி இருக்கோமோ அது இன்ஸ்டன்டா நமக்கு ஒரு டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இது நம்மளுடைய சர்ச்சபிள் ஆப்ஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் சிசர் டூலோடைய ஒரு மெயின் ஃபியூச்சர்னு நான் பார்ப்பேன். எனக்கு நான் நோட்ஸ் எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து எனக்கு இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ரெண்டாவது இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இர்ரெகுலர் ஷேப்ஸ். இந்த இர்ரெகுலர் ஷேப்ஸ் வந்து எனக்கு தேவையான கன்வீனியன்ட்டான ஒரு வேர்ட்ஸை மட்டும் நான் மாத்திக்கணும் அப்படின்னும் போது, இப்போ மேக்னெட்டிக் அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும், இதோடைய கலர் மாற்றணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஸ்டைல் கொடுக்கும் போது நம்ம கலர் மாத்திக்கலாம். இன்ஸ்டன்டா நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். அதுதான் சிசர் டூலோட இர்ரெகுலர் ஷேப்ஸோடைய பெரிய அட்வான்டேஜ். இந்த ஹேண்ட் டூல் வந்து நமக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ஜஸ்ட் எந்த டூலும் நம்ம எல்லாமே எழுதிட்டேன், என்னோட நோட்டை தான் எடுத்துட்டேன், அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜஸ்ட் நான் மேல இருந்து ரிவிஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றேன்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வந்து இந்த ஹேண்ட் டூல் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். இதனால வந்து நம்மளோட நோட்ஸ் அலைன்மெண்ட் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகுது. ஒன்ஸ் எப்பெல்லாம் நம்ம படிக்கிறோம் போது அப்பெல்லாம் வந்து நம்ம ஹேண்ட் டூலை ப்ரிஃபர் பண்ணிக்கிறது ரொம்ப கன்வீனியன்ட்டா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற வேர்ட் செலக்ட் ஆகும். நமக்கு தெரியாம கைப்படும் போது கீபோர்ட்ல நம்ம ஐபேடை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால எப்பயுமே படிக்கும் போது அந்த ஹேண்ட் டூலை நம்ம ப்ரிஃபர் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கடைசியா ஒரு ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் வந்து நான் என் நோட்ஸை வந்து நான் கிளாஸ் எடுக்க போறேன், என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் கொடுக்க போறேன் அப்படின்ற இடத்துக்கு வந்து நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுக்கணும். எந்த இடத்துல லைன் பை லைனா நான் சொல்லி கொடுக்குறேன், இல்லை ஒரு பேராவா சொல்லி கொடுக்குறேன் போது இந்த கடைசி டூல் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இந்த டூல்ல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஹோல்டு லேசர் டெயில், ரெண்டாவது இதை ஆஃப் பண்ணிக்கிறோம். இந்த டூலை ஆஃப் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு டாட்டா நமக்கு தெரியும். ஸோ தட் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம் போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஹைலைட் பண்ணி காட்டலாம். இப்போ டியூபெக்டானமி இல்லை ஒரு இன்ட்ரா கேமெட்டி இன்ட்ரா ஓவி டக் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம காட்டலாம். இப்போ இதுல நமக்கு டிஃபால்ட்டா இவங்க கொடுத்துருக்கிற 4 கலர் இருக்கு. இதை நம்ம சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா நான் எப்பயுமே வந்து ரெட் கலரை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ தட் வீடியோ கிளாஸ் எடுக்கும் போது எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து இந்த 2 ஃபியூச்சரும் வந்து இந்த ஹேண்ட் டூல் ஹோல்டு லேசர் டெய்ல்ன்ற டூலை நம்ம யூஸ் பண்ணும் போது நான் மார்க் பண்ற விஷயம் வந்து ஒரு பர்டிகுலர் செகண்ட், ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து வரைக்கும் வந்து அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி காட்டும். ஸோ தட் நான் வீடியோ ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன்னும் போது என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக அதை கிராஸ் பண்ணிப்பாங்க. இதில் நம்ம கடைசியாக பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு டூல் வந்து மைக் டூல். இந்த மைக் டூலோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மைக் டூலில் நம்ம நோட்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
சில பேருக்கு படிச்சாலே புரிஞ்சிடும், சில பேருக்கு நிமானிக்ஸ் வச்சாதான் புரியும். அப்படி இருக்கும்போது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே நிமானிக்ஸை தான் பேஸ் பண்ணியிருப்பேன். எல்லாத்துக்குமே ஒரு நிமானிக்ஸ் வச்சிருப்பேன். அந்த நிமானிக்ஸை வச்சு உள்ள போகும்போது எனக்கு அது எப்பயுமே மறக்காம இருக்கும். ஆனா இப்போ ஒரு லாஸ்ட் இயர்ல வந்து நான் ஒரு நோட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த நோட்ஸுக்கு ஒரு நிமானிக்ஸ் வச்சிருக்கேன். அந்த டைம் இருக்கிற நிமானிக்ஸ் வந்து இந்த டைம்ல பார்க்க முடியாது. இப்போ ஒரு 1 இயர் கேப் கழிச்சு நான் பார்க்கறேன்னும் போது எனக்கு அது ரொம்ப டஃபா இருக்கும். எதுக்காக இந்த நிமானிக்ஸ் வச்சோம் அப்படின்றது நமக்கே நம்ம மேலேயே வந்து ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து நம்மளுடைய ஆடியோ நோட்ஸை இங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம திரும்ப எப்போ வந்து பாக்குறோமோ அப்பதான் புரியும். சில சமயம் வந்து அந்த நிமானிக்ஸே மாத்துற அளவுக்குலாம் நான் போயிருக்கேன். சில டைம் வந்து எனக்கு நான் அப்ளை பண்ற நிமானிக்ஸ் வந்து பெஸ்டாகவும் இருக்கு. இதோடைய பெரிய அட்வான்டேஜ்ன்றது iOSல இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ்ன்றது ஆண்ட்ராய்டுக்கு இல்லை. ஆனா நம்ம எடுக்கிற நோட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா இருக்கட்டும், இல்லை டெக்ஸ்ட் நோட்ஸா இருக்கட்டும், இதை ஷேர் பண்ணி பிடிஎஃபா நம்ம ஆண்ட்ராய்டுக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கோ மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஆறுதலான ஒரு விஷயம் வச்சுக்கோமே. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம எல்லாமே சொல்லிட்டேன். இந்த கடைசியா இருக்கிற ரைட் சைட் டாப் கார்னர்ல இருக்கிற இந்த ஸ்கொயர் ஷேப் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா பேஜஸ். நம்ம இன்ஸ்டன்டா ஒரு 20 பேஜ் இல்லை 30 பேஜ் ஒரு பெரிய ஃபைலா வச்சிருக்கேன் போது அந்த ஃபைலுக்கு நம்ம போய் பார்க்கணும் போது எல்லாமே ஈஸியா நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நான் வந்து சில பேஜ் இப்போ 2 பேஜ், ஒரு பேஜில் கொஸ்டின் இருக்கு, இன்னொரு பேஜில் ஆன்சர் இருக்கு, அந்த இடத்துக்கு வந்து நான் இன்ஸ்டன்டா சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னும் போது நம்ம புக் மார்க் வச்சு பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த புக் மார்க் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு பேஜ்லையுமே ரைட் சைட் டாப் கார்னர்ல புக் மார்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ தட் நம்ம இன்ஸ்டன்டா எங்க விட்டுருக்கோம், திரும்ப எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். இந்த ஒரு 3 டாட் ஐகான் இருக்கும். அந்த 3 டாட் ஐகானை நம்ம பிரஸ் பண்ணும் போது இங்கேயும் நிறைய ஆப்ஷன் காட்டும். இதுல இடையில வந்து நான் ஒரு பேஜுக்கும் இன்னொரு பேஜுக்கும் இடையில இன்னொரு பேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ப்ரிஃபர் பண்ணோம்னா இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி இன்னொரு பேஜை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த என்டையர் பேஜை நான் கட் பண்ணி வேற ஒரு ஃபோல்டர்ல போடணும்னாலும் கட் பண்ணி ஃபோல்டர்ல போட்டுக்கலாம். இல்லை இந்த ஃபுல் பேஜுமே நான் டெலீட் பண்ண போறேன் அப்படின்னும் போதும் இன்ஸ்டன்டா நம்ம இரேசர் டூலை எடுத்து சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கிளியர் பேஜ் கொடுக்கும் போது எல்லாமே டெலீட் ஆயிடும். இதோடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ இதுல இருக்கிற செட்டிங்ஸை பார்ப்போமே. செட்டிங்ஸ்ல என்ன இருக்கும் மெயினான்னு பார்த்தோம்னா கிளவுட் சர்வீஸ். நம்ம என்னென்ன இன்ஸ்டன்ட்டா நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்றோமோ அத்தனையுமே கிளவுட்ல பேக்கப் எடுத்துக்கும். ஒரு கிளவுட் 2 கிளவுட் இல்லை, இதுல நிறைய கிளவுட் சர்வீஸ் இருக்கு. நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்றது ஆப்பிள் iCloud மட்டும்தான். ஏன்னா அது ரொம்ப ரிலையபிளா இருக்கும். ரெண்டாவது நமக்கு என்ன கன்வீனியன்டா இருக்கோ கூகுள் டிரைவ், சில பேருக்கு கூகுள் டிரைவ் இருக்கலாம், சில பேருக்கு OneDrive இருக்கலாம். நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் OneDriveன்றது ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கு. இதுல எல்லாமே நான் யூஸ் பண்ற ஒவ்வொரு சேஞ்சஸும் என்னுடைய OneDrive கிளவுட் சர்வீஸ்ல சேவ் ஆயிடும். ஸோ தட் அந்த இடத்துல இருந்து நான் பிடிஎஃபா வந்து நான் இன்ஸ்டன்டா வியூ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல எல்லாமே கீழே வந்து பார்ப்போமே. iCloud சர்வீஸ்ன்றது எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டா ப்ரிஃபர் பண்றது iCloud சர்வீஸ் தான். ஸோ தட் நம்மளோட எந்த எரரா இருந்தாலும் ஈஸியா ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு இந்த iCloud சர்வீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதுதான் தீம்ஸ். இந்த தீம்ஸ்ன்றது நம்ம டார்க்கா லைட்டா இல்ல நிறைய கலர்ஃபுல்லான தீம்ஸும் இருக்கு. இந்த தீம்ஸ்லாம் வந்து நமக்கு வேணும்னா இந்த தீம்ஸ் வச்சுக்கலாம். இல்ல இதுல நிறைய ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். தீம்ஸை ஷாப்பிங் பண்றதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் எப்பயுமே வந்து மேட்ச் iOS அப்பியரன்ஸ் சொல்லி இதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ரீசன் நான் நைட் ஆனா ரொம்ப ஒயிட் கலரை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ தட் எனக்கு என் மோட் வந்து டார்க் மோடா மாறும். அந்த டைம்ல வந்து ஒவ்வொரு டைமும் நான் வந்து பேஜை மாற்றணும் செய்யணுன்ற அவசியம் இல்லை, அதுவே அதை சென்ஸ் பண்ணி அதை மாத்திக்கும். ரெண்டாவது டாக்குமெண்ட். ஒவ்வொரு பேஜஸும் ஸ்டார்டிங்ல எப்படியெல்லாம் அந்த பேஜ் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது அது என்ன பேஜ்ல இருக்கணும், டேட் வேணுமா, டைம் வேணுமா, இல்ல பேஜ் என்ன கலர்ல இருக்கணும், இது எல்லாமே வந்து நம்ம ப்ரீசெட்டா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடும் போது ஒவ்வொரு ஃபைலும் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. அதுவே ப்ரீசெட் இருக்கும் போது நம்மளுடைய டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ரெண்டாவது டைப்பிங். நம்ம டைப் பண்ணும்போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயே வந்து 3 ப்ரீசெட் இருக்கும். ஆனா எந்த ப்ரீசெட்ல ஸ்டார்ட் ஆகணுன்றதுக்கு தான் இந்த டைப்பிங் ஃபீச்சர்ல அவங்களே ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைமும் இந்த ப்ரீசெட் தான் அதுக்குள்ள வரும்.
ஹேண்ட் ரைட்டன் மோட்ல இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. நான் ரைட் ஹேண்டுன்றதுனால நான் எப்பயுமே ரைட் ஹேண்ட் டூல தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன். ஸோ தட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் மோடுன்றதை நான் எப்பயுமே ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். லெஃப்ட் ஹேண்டருக்கும் இது ஒரு ரொம்ப கன்வீனியன்டான ஒரு ஆப்ஷன். ஸோ தட் அவங்க லெஃப்ட் ஹேண்ட் மோட ஆன் பண்ணிட்டு நம்ம எந்த விஷயமும் மிஸ் பண்ணாம எப்படி ரைட் ஹேண்டுக்கு எல்லா டூலும் ரைட் ஹேண்ட் கன்வீனியன்டா இருக்குமோ அந்த மாதிரி எல்லா டூலும் லெஃப்ட் ஹேண்டுக்கு கன்வீனியன்டா மாறிடும். அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டா நம்ம சேஞ்ச் பண்ற அத்தனை விஷயமே கிளவுட்ல பேக்கப் ஆகிறது நமக்கு ஒரு பெரிய கன்வீனியன்டான ஒரு விஷயம். இதுல நான் முன்னாடி 2 விஷயம் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தேன். ஒன்னு ஸ்டிக்கர்ஸ், ரெண்டாவது தீம்ஸ். இது ரெண்டுமே வந்து இந்த ஆப்ஷன்ல தான் இருக்கும். ஆனா என்ன, இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். வெறும் தீமுக்காக நான் ஒரு 90 rupees ஸ்பெண்ட் பண்ணணுன்றது நான் எப்பயும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் அது அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து. இதில் நம்ம திங்ஸ் மட்டும் வாங்குறது மாதிரி இருக்காது. மெயினாக ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ்க்கும் ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு மார்ஜினான ஒரு ப்ரைஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. ஒன் டைம் பர்ச்சேஸ்ன்றதுனால நமக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃபாக இருக்கும். எல்லாரையும் மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷனாக கொடுக்காம இது ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நல்ல விஷயம். இப்போ ரீசெண்டாக பிளானர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஆப்ஷன். இந்த ஃபீச்சரை லாஸ்ட் இயர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த ஃபீச்சரில் ஒரு டிராபேக் என்னன்னா ப்ரைஸ் தாறுமாறாக இருக்கும். 1800 என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹை ப்ரைஸ் தான். நான் இதை ப்ரிஃபர் பண்ணிக்க மாட்டேன். இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ்க்கும் நான் அடுத்த டைம் இன்னொரு வீடியோ போட்டு காட்டுறேன். இந்த ஃபோல்டர் அண்ட் ஆர்கனைசிங்கை பற்றி பார்ப்போமே. இது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நம்ம ஃபோல்டரா போடணும் இல்லை பேரண்ட் ஃபோல்டரா போடணும்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணி டிவைடர்ன்ற ஆப்ஷன் தான் பேரண்ட் ஃபோல்டர், சப்ஜெக்ட்ன்ற ஆப்ஷன் வந்து சப் ஃபோல்டர். ஒவ்வொரு பேரண்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதில் சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டிவைடர் அண்ட் சப்ஜெக்ட்ன்ற ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல, அதுதான் பேரண்ட் ஃபோல்டர். அதுக்குள்ள போகும்போது நமக்கான சப் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள போகும்போது நமக்கான ஃபைல்ஸ் காட்டும். இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் ஆர்கனைசிங்க்கு மட்டும் யூஸ் ஆகாது. இதோட பெரிய அட்வான்டேஜ், நம்ம ஆல் நோட்ஸ்ல போயிட்டு இதுல நான் இவ்வளோ ஃபைல் சேவ் பண்ணியிருக்கேன், மாடிஃபிகேஷன் டேட்னு இங்க நம்ம ஷார்ட் பண்ணி வைக்கும் போது இதுல வந்து நம்மளோட வியூ பண்ணும்போது எல்லாமே எதில் ரீசெண்டா பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்டர்ல காட்டும். நம்ம என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்றோமோ அத்தனை விஷயமும் நம்மளுடைய கிளவுட் சர்வீஸ்க்கு உள்ள போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ தட் நமக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அவசியம் இல்லை. அதுவும் டைம் படி தான் சேவ் ஆகும். அதனால ரீசெண்டாக என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதோடைய மெயின் அட்வான்டேஜா எனக்கு யூஸ் ஆகிறது. இப்போ இதில் ஷேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம பல ஃபைல்ஸை ஒன்னா செலக்ட் பண்ணி நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஃபைலுமே வந்து 2 ஃபார்மேட்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒன்று இன்ஸ்டன்ட்டா நம்ம பார்க்கணும். இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட என்கிட்ட நோட்டபிலிட்டி இருக்கு, அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் போது நான் ஷேர் பண்ணும் போதே ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போ இங்க ஷேர் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணும் போது இதுல அதர் ஆப்ஸ் நம்ம கிளிக் பண்ணி இதுல ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி இதுல நோட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும், பிடிஎஃப்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும், இமேஜ்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும், ஆர்டிஎஃப்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இல்லை நமக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகிறது 3 ஃபார்மேட், பிடிஎஃப், நோட் இல்லை இமேஜாக இருக்கலாம். பிடிஎஃபாக இருக்கும்போது நம்ம கிராஸ் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டுன்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணும்போது இது என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு நோட்டபிலிட்டி ஆப் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த நோட்டபிலிட்டி ஆப் கூட நான் ஈஸியாக என் ஃப்ரெண்டுக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணும்போது அவங்க இதே நோட்ஸை வேற ஏதாவது ஃபர்தராக எடிட் பண்ணுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும்னா ப்ரீகேஜி டெக்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.